பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 20/1/2024 தை மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. தசமி திதி கிருத்திகை நட்சத்திரம். ராகுகாலம் 9 to 10 காலையில். யமகண்டம் 1 to 3. சந்திராஷ்டமம் காலை 8:52 வரை கன்னியாராசிக்காரர்களுக்கும் அதற்கு மேல் துளாராசிக்காரர்களுக்கும் நடக்கும். இன்று நீலம் அல்லது கருப்பு நிற சட்டை அணிந்து கொள்வது நன்மை பயக்கும். உணவு சப்பாத்தி அல்லது கோதுமை ரவா உப்புமா சாப்பிட வேண்டும். அடுத்து தினப்பலன் ராசி பலனுக்குள் செல்வோம். மேசராசி. வாரிசுகளுக்கு உத்தியோக வாய்ப்பு உண்டாகும். கவர்மெண்ட் உத்தியோகம் செய்பவர்கள் அரசியல்வாதிகளுக்கு நற்செய்தி கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் தருணம் வந்துவிட்டது. முன்னோர்களின் ஆசை உங்களுக்கு துணை நிற்கின்றது. 1. அடுத்து ரிஷபராசி. பூர்வீக ஏரியாவில் தொழில் அல்லது ஆரம்பிப்பது அல்லது நிலம் வாங்குவது நன்மை பயக்கும். பெற்றோர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். வெளியே செல்லும்போது வாகனத்தில் மெதுவாக செல்லவும். மனைவியினால் சிறு குழப்பம் உண்டாகும், அது தவிர்த்து விடலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, சீரியஸ் பிரச்சனை கிடையாது. மிதுன ராசி. த்ரோட் இன்ஃபெக்ஷன், தோல்வலி உண்டாகும். பணவரவு மாமூலாக இருந்துகிட்டு இருக்கும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இளைய சகோதரர்கள் இருந்தால் அவர்களால் டென்ஷன் வந்து சேரும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். ஓகே. அடுத்து கடகராசி. மனைவியுடன் வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட். சோம்பல்தனம், அதிக வேலைப்பளு. சாயங்காலம் எல்லாவற்றையும் மறந்து உற்சாகமாகி விடுவீர்கள். அதனால் அந்த இதெல்லாம் காலையில் இருக்குது, சாயங்காலம் சரியாயிடுது உங்களுக்கு. வீடு நிலம் சீர்திருத்த செலவு உண்டாகும். செய்வதற்கு வீடு மாடிஃபிகேஷன் எதுவும் செய்வதாக இருந்தால் சரியான சமயம். அடுத்து சிம்மராசி. உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை. படன்னு பேசி விடுவீர்கள். அஜீரண கோளாறு உண்டாகும். மூவிங் மார்னிங் அதிகம் எடுக்க வேண்டாம். அதாவது நான்வெஜ் அதிகமாக சாப்பிட வேண்டாம். அதாவது ஜீரண கோளாறு உண்டாகும்னு சொல்லியிருக்கனால பிகாஸ் ஆஃப் ராகுனால் உண்டாதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ராகு நான்வெஜ் இண்டிகேட் பண்ணுறதுனால அதை கம்மி பண்ணிக்கோங்க, ஜாஸ்தி எடுக்க வேண்டாம். இவ்வளவு இருந்தும் எதை பற்றியும் கவலை கொள்ளாத மனப்போக்கு. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் டோன் கேருக்கிற மென்டாலிட்டி இருக்கிறீங்க. டீக்கிட் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கணும். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்து கன்னியாராசி. நல்ல செலவுகள். அப்பாவிடம் நல்ல பெயர். வீம்புக்காக செலவு செய்வீர்கள். உடன் பிறந்தோரால் உதவி. மாணவர்களுக்கு கல்வியில் மந்த நிலை. ஐடி ஃபீல்டில் உள்ளவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். உத்தியோகத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மனநிறைவு. அடுத்து துளாராசி. புதிய தொழில் ஆரம்பித்தல். நண்பர்களால் உதவி. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கூடி வரும், உறுதியாகிவிடும். வீடு தொழில் கடன், ஏதாவது லோனுக்கு வீடுக்கோ வாகனத்திற்கோ இதுக்கோன்னா கடன் சேங்ஷன் ஆகிவிடும். அடுத்து விருச்சிக ராசி. உயரதிகாரிகளை தனியாக சந்திக்க செல்லும் சூழ்நிலை உருவாகும். அவங்க பார்ட்டிலையோ இல்லை வீட்டிலையோ போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம். தூக்கத்தில் தொந்தரவு, அதாவது கெட்ட கனவுகள் வந்து சேருது. குழந்தைகளில் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மன மகிழ்ச்சி, உற்சாகம். புதிய தொழில், அதாவது தொழில் லோன் வாங்கிறதுக்கு அப்ளிகேஷன் போடுவதற்கான நேரம் இது. தனுசு ராசி. மன மகிழ்ச்சி. உயர்கல்வி, அதாவது ஹையர் எஜுகேஷன் தொடர்பான அப்ளிகேஷன் போடுவதற்கு சரியான நேரம் இது. ஆமாம், வீடு லேண்டு இதில் உள்ள சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் தீர்ந்துவிடும். பாசிட்டிவ் எண்ணங்களினால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீர்கள். அதே எப்பொழுதுமே இதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் 7 சனி அந்த சனி இந்த சனி எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிறதுனால எதையும் சமாளித்து விடுவீர்கள். அடுத்து மகர ராசி. உடல் நலனில் அக்கறை கொள்வீர்கள். வரவை மிஞ்சிடும் செலவு. நல்ல பெயர் எடுப்பீர்கள். ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று வேறு ஒன்றில் முதலீடு செய்யும் சூழ்நிலை உருவாகும். அதாவது பழைய உதவியோ இதை விற்றுட்டு புதுசாக ஒன்று வாங்கிறதுக்கு உண்டான எண்ணம் எடுப்பீங்க. அதுக்குண்டான ஆரம்ப கட்ட வேலைகள் இப்பொழுது நடக்கும். உடல்நிலை நன்கு அமையும். உடல்நிலையில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. தாயாரோட உடல்நிலை, அம்மாவோட உடல்நிலை
நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தால கும்பராசி. வாழ்க்கை துணைக்கு பிரயாணம் வர செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அவர்களுக்கு பணவரவுகள் நல்லாக இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாரம்னு சொல்லவங்க கொஞ்சம் லேட்டாகும், வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் சற்று தாமதமாகும். குழந்தைகளின் சந்தோஷம். அரசியல்வாதிகளுக்கு சற்று பின்னடைவான சூழ்நிலை. சகோதரர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். ஸோ சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு அப்பா அவன் நல்லா இருக்கலாம், அது போதும் அங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்துவிடும். ஓகே. அடுத்து மீனராசி. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தினோட குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறி தெரியும். கடல் கடந்த பிரயாணம் மனமகிழ்ச்சியை கொடுக்கும். இப்பொழுது நாம் ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். சூரிய பகவானின் தாத்தா தக்ஷன், பெரியப்பா சிவபெருமான், பெரியம்மா தாக்ஷாயணி. தக்ஷன் அதாவது சூரிய பகவானின் தாத்தாவைய தக்ஷன் ஒரு ராஜசூய யாகம் நடத்துகிறார். அந்த யாகத்திற்கு மருமகனான சிவபெருமானையோ மகளான தாட்சாயணியோ அழைக்கவில்லை. அவமரியாதை செய்வதமாக அவர்கள் அழைப்பு அளிக்காமலேயே யாகத்தை நடத்துகிறார். சிவபெருமான் சொல்லியும் கேட்காத தாட்சாயணி அதாவது சக்தி பார்வதி தேவி யாகத்திற்கு செல்கிறார். தந்தையாயிட்டே யாகத்துக்கு சென்ற அவரை தட்சன் வரவேற்கவில்லை, அவமரியாதை செய்கிறான். இதை பார்த்த தாட்சாயணி கோபமடைந்து, உன்னோட யாகத்துக்கு ஏகப்பட்ட சங்கடங்கள் வந்து சேரும், அது நிறைவேறாது என்று சாபம் போட்டுவிட்டு யமயமலைக்கு சென்று விடுகிறார் தனது பதியாயான சிவபெருமானிடம். அங்கே தனது பேச்சை கேட்காமல் போனதினாலும் அவமானப்பட்டு நொந்து வந்த தாட்சாயணியை மேலும் துன்புறுத்த விதமாக நெற்றிக்கண்ணை திறந்து சாம்பலாக்கி விடுகிறார் சிவபெருமான். அடுத்து தனது நெற்றிக்கண்ணிலிருந்து அதீத சக்தி படைத்த அக்னி வீரபத்ரர் என்கிற ஒரு சக்தியை உருவாக்கி அவருக்கு நீ யாகசாலைக்கு சென்று யாகத்தில் உள்ளவர் எல்லாரையும் அழித்துவிட்டு வா என்று கட்டளையிடுகிறார். அப்பொழுது சூரிய பகவானும் அவரிடம் சென்று யாகசாலையை காண்பிக்கிறார். அவர் கோபப்பட்டு எல்லாரையும் அழிக்க முற்படையில் அப்பொழுது சுக்கிராச்சாரியார் வருகிறார். சுக்கிராச்சாரியார் சூரிய பகவானுக்கு சித்தப்பா. அவர் அந்த வீரபத்திரரிடம், அப்பா என்னை மட்டும் ஒன்று செய்து விடாதே, அடுத்து வரக்கூடிய கிரக பரிபாலனத்தில் உன்னையே சேனாதிபதி ஆக்குகிறேன் என்று சொல்லவுடன் அவரது ஆசை வார்த்தையில் மயங்கின வீரபத்திரர் கண்காமிக்கிறார், வெளியே சென்று விடும் என்று. அப்பொழுது சுக்கிராச்சாரியார் வெளியே செல்கிறார். சூரிய பகவான் சொல்கிறார், சிவனின் வாக்கை மீறாதே, அவரையும் சேர்த்து அழித்துவிடு என்று எனக்கு தெரியும், நீ சும்மா இரு என்று சொல்லிவிட்டு அந்த வீரபத்திரர் சுக்கிராச்சாரியர் தவிர எல்லோரையும் தலைவேறு முண்டமாக ஆக்கி எல்லா யாகத்தையே அழித்து விடுகிறார். அதற்கு பிற்பாடு என்னவென்றால் புதிய கிரக பரிபாலனத்தில் சுக்கிராச்சாரியார் அவர்தான் மந்திரியாயிட்டு வீரபத்திரர் சேனாதிபதியாக்கி அவருக்கு அங்காரகன் என்ற பெயரை சூட்டுகிறார். சூரிய பகவான் சுக்கிரரும் அங்காரகனும் சேர்ந்து சிவபெருமான் வாக்கை மீறிவிட்டார்கள் என்பதனால் கோவல்பட்டு அவருக்கு எதிரி மாதிரி பாவிக்கிறார். இது நடந்த கதை. உண்மையில் என்னவென்றால் சுக்கிராச்சாரியார் தான் முதலில் லஞ்சத்தை ஆரம்பித்து வைத்தவர். அதைத்தான் நாம் இப்போது ஃபாலோ செய்கிறோம். ஸோ சுக்கிர பகவான் நன்றாக இருக்கக்கூடியவர்கள் எந்த விதத்திலும் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்கம் உடையவர்கள், சாமர்த்தியம் உடையவர்கள். அதை ஆரம்பித்து வைத்த சுக்கிராச்சாரியார் தான். ஸோ அடுத்து சுக்கிராச்சாரியர் சூரிய பகவானை அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, மீண்டும் வணக்கம். இந்த பாடம் உங்களுக்கு பிடித்திருந்தால், இந்த உரையாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். உங்களின் பாலு.